ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு முக்கிய விதிச்சேன். இன்னைக்கு மணக்க தான் ஒரு வேலை செய்ய போகிறேன். அது என்னன்னா வான்கோழி பிரியாணி. அது எப்படி செஞ்சு அசத்தலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாம் வான்கோழி பிரியாணிக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு என்ன வேணுங்கிறது பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில். அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி ஒரு 3 கிராம், ரோஸ் ஒரு 3 கிராம், பிரியாணி இலை ஒரு 6 பீஸு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயை வச்சு அதில் 50 கிராம் நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் 1 லிட்டரு ஆயில். எத்தனை கிலோ ரைஸ்னால் 5 கிலோ ரைஸ்ங்களா. அதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு அதை புரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ரோஸு, பிரியாணி இலை, ஜாதி பத்திரி அதையும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் 1.5 கிலோ, கர்லீஸ் ஒரு 20 பீஸை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிலோ அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஆயில்ல. அதை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் புதினா மல்லி 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா போட்டு அதையும் அது கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 2 கிலோ அதோட சேர்த்து ஆட் பண்ணி அது கூட ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வணங்குற அளவுக்கு. நம்ம 5 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நம்ம எந்த அளவுக்கு அடி பிடிக்காம வணங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வாசனை நல்லா இருக்கு பாருங்க. நல்லா வணங்கி சூப்பராக பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா வான்கோழி தான். எத்தனை கிலோ வான்கோழினா 3 கிலோ வான்கோழி, அதை தான் இதோட சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். எவ்வளோனா சில்லி பவுடர் ஒரு 40 கிராம், கரம் மசாலா 70 கிராம், சிக்கன் மசாலா 50 கிராம், அதுக்கப்புறம் பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஏன் பெப்பர் தூள் சேர்க்குறோம்னா இந்த வான்கோழியில் நல்லா ஃப்ளேவர் இருக்குது. அதுக்கப்புறம் அதை வராமல் இருக்கிறதுக்கு பெப்பர் லைட்டாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா தேவையான அளவு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். 5 கிலோ ரைஸுக்கு 7.5 லிட்டர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணங்கி மிக்ஸ் பண்ணி நாம் கொதிக்க விடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேகக்கார விட்டுக்கலாம். பாருங்க நான் இது நல்லா வெந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம்னா இதுக்கு மேலே தான் வந்து லெமன் சேர்க்க போகிறோம். ஏன் லெமன் சேர்க்க போகிறோம்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து வான்கோழிக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் இந்த டைமில் நல்லா லெமனை புழிஞ்சு விட்டோம்னா நல்ல வாசனையும் நல்ல மனமாகவும் இருக்கும். அந்த வான்கோழியோடைய வாசனை வராது. அதுக்காக வந்து மேலே லெமனை 2 புழிஞ்சு விட்டுக்கலாம். நாம் அப்படியே மேலே லெவல் பண்ணி அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். தம் போட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் அதை அப்படி உடச்சி விட்டு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் நல்லா பொல அருமையாக வந்துருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம். ஓகே, பாய்.